இன்னைக்கு 2 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒண்ணு, பல்லு வலி இருக்கும். பல்லுல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளீடிங் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி. கல்லுப்பு வீட்டிலேயே சமையல் அறையில் இருக்கு இல்லையா? அந்த கல்லுப்பு ஒரு 1/2 கைப்பிடி எடுங்க. 1/2 லிட்டர் தண்ணியில போடுங்க. அதை 100 மில்லியா சுண்டா காய்ச்சுங்க. 1/2 லிட்டர் தண்ணி 100 மில்லியா சுண்டா காய்ச்சணும். 1/2 கைப்பிடி கல்லுப்பு, நம்ம சாப்பாட்டுக்கு போடுறோம் இல்லையா, அந்த கல்லுப்பு போட்டு அதை 100 மில்லியா சுண்டா காய்ச்சி என்ன பண்ணுங்க, நல்லா வாய் கொப்பளிக்கணும். காலையில, மத்தியானம், சாயந்தரம் 3 வேளை வாய் கொப்பளிச்சு பாருங்க. அந்த ப்ளீடிங் கம்ஸ் அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். இன்னொரு டிப்ஸ் என்ன தெரியுமா? நிறைய கத்திப்படும், அருவால வெட்டிக்குவாங்க, அருவாமனையில வெட்டிக்குவாங்க, நிறைய காயங்கள் ஏற்படும். இந்த காயத்துல இருந்து ரத்த கசி வரும் இல்லையா, அதை நிறுத்துறதுக்கு மாசிக்காய் உங்களுக்கு தெரியும். மாசிக்காய் என்ன பண்ணுங்க, சுட்டு சாம்பல் ஆக்கிடுங்க. அதை தனியா எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு கடுக்காய் தெரியும். கடுக்காய விதையை எடுத்துட்டு அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. 2 ஒரே அளவு எடுத்து கலந்து அந்த சாம்பல், மாசிக்காயினுடைய சாம்பல், கடுக்காய் பொடி, இந்த 2ஐயும் கலந்து அந்த வெட்டுப்பட்ட குத்துப்பட்ட ரத்த கசிவு இருக்கிற இடங்களை நீங்க போட்டு பாருங்க. உடனே ரத்த கசிவு நிக்குங்க. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.